எங்கள் மீது அவருடைய கிருபையினுடைய சக்தி, எங்கள் மீது உள்ள அவருடைய கிருபையினுடைய சக்தி அல்லது நேரா சொன்னா த பவர் ஆஃப் கிரேஸ், தேவனுடைய கிருபையினுடைய சக்தி அல்லது வல்லமை. ஆமீன். இயேசு உங்களுக்கு தெரியும், இயேசு கிருபையும் சத்தியமாய் வெளிப்பட்டார். ஆமீன். சோ அதே வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நியாயப்பிரமாணம் மோசையூடாக கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் மோசையூடாக கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்பட்டன. சோ நியாயப்பிரமாணம் ஒரு பக்கம், ஆனா கிருபையும் சத்தியம் ஒரே பக்கமா இருக்கு. சோ அதனால நமக்கு உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு குழப்பமா இருக்கலாம், கிருபை வேற சத்தியம் வேற என்று. ஆனா கிருபையும் சத்தியம் ஒன்றோடு ஒன்று கலந்த, அதை நாங்க யாரும் பிரிக்க முடியாது. ஏண்டா நியாயப்பிரமாணம் அதனுடைய பக்கத்துல கிருபையும் சத்தியம் இல்லை. நியாயப்பிரமாணம் அது மோசே ஊடாக கொடுக்கப்பட்டது. ஆனா கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்பட்டன. அது கொடுக்கப்பட்டது, இது வெளிப்பட்டது. சோ நியாயப்பிரமாணம் மக்களை ஒரு நாளும் விடுதலை ஆக்காஸ். ஒன்றே ஒரு காரியத்தை செய்யும், அது இயேசு கிறிஸ்து உடத்துல நம்ம என்ன செய்யும்? வழி நடத்தும். ஏனென்று சொன்னா நியாயப்பிரமாணம் என்ன செய்தது? நம்முடைய பாவங்களை வெளிப்படுத்தின. நான் பாவி என்கின்றத அது நமக்கு ஒத்துழைக்க பண்ணினஸ். சோ அதன் பிறகு நாம விசுவாசத்தின் ஊடாக நாம கிருபை சத்தியத்தை என்ன செய்தோம்? பெற்றுக்கொண்டோம். ஆமென். சோ அப்ப கிருபை அது நாம முந்தைய ஒரு காலம் கிருபைய ஒரு வித்தியாசமான வடிவத்துல பார்த்தோம், ரைட்? ஆனா கிருபை தெளிவாக இங்க சொல்லப்படுது. அது ஒரு நபர், அது ஒரு சக்தி வாய்ந்தது, அதுதான் இயேசு கிறிஸ்து என்பதை பார்க்கிறோம். ஆமென். சோ கிருபை பைபிள்ல அது ஒரு வல்லமையாக காண்பிக்கப்படுது. ஆமென். கிருபைக்குள் நாம பிரவேசிக்கிறதாக சொல்லப்படுது. இப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் பிரவேசிச்சோம். அதே நேரத்துல இன்னொரு வசனத்துல சொல்லுது, நாம் கிருபைக்குள் என்ன செய்யறோம்? பிரவேசிக்கிறோம். இது மிக முக்கியமான காரியம். அப்ப நாம கிறிஸ்துவ பற்றினத சிந்திச்சு கொண்டிருக்க, கிறிஸ்துவ பற்றினத நாம அறிஞ்சு கொண்டிருக்க, எங்களை அறியாம எங்களோட வாழ்க்கை என்ன செய்யுது? ஆசீர்வதிக்கப்படுது. இதுதான் கிருபையினுடைய வல்லமை. ஆமென். ஆபிரகாம் ஒன்றையும் சிந்திக்கல. ஆண்டவர் சொன்னது, நீ எழுந்து போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இது ஆவிக்குரிய ஒரு காரியம். ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். சோ இப்ப இங்க பார்ப்போம், இந்த ரோமர் 5:2 பாருங்க. அடுத்தது, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும். என்னத்துல? கிருபையில். இப்ப கிருபையில நாம என்ன செய்யறோமா? பிரவேசிக்கிறோம். கிருபைக்குள்ள நாம பிரவேசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்துக்கு யாராவது பிரவேசிக்க முடியுமா? அது நமக்கு கற்பனையில் எழுதி, ஏதாவது ஒரு பேப்பர்ல எழுதி நமக்கு கொடுக்கப்பட்ட. ஆமென். அது நமக்கு கொடுக்கப்பட்ட. ஆனா இங்க நாம அவர் மூலமாக கிருபைக்குள்ள நாம பிரவேசிக்கிறோமா? ஒரு கிறிஸ்தவன்டா நாம கிருபைக்கு பிரவேசிச்சிருக்கிறோம். ஆமென். கிருபைக்கு நாம பிரவேசிச்சிருக்கிறோம். ஒரு ஆசீர்வாதத்துக்கு பிரவேசிச்சிருக்கிறோம். ஒரு பெரிய ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒட்டுமொத்த ஆசீர்வாதம் உள்ளடக்கிய ஒரு கிருபையின் வீட்டுக்குள், இன்னும் வடிவா சொன்னா ஹவுஸ் ஆஃப் கிரேஸ், கிருபையின் வீட்டுக்குள் நாம பிரவேசிச்சிருக்கிறோம்.
பிரவேசிக்கும் சலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து, நாம இப்ப எங்க நிலை கொண்டிருக்கிறோமா? கிருபைக்குள்ள. இதெல்லாம் அவர் மூலமாய்த்தான். ஆமென். அவர் மூலமாய், கிறிஸ்து மூலமாய் அல்லது பிதா மூலமாய் நாம் கிருபைக்குள் பிரவேசிக்கும் என்ன சலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டு தேவ மகிமையை அடைவோம். சோ இயேசு கிறிஸ்து பூமியில மனுஷர்களுடைய வியாதிகளை சுகப்படுத்தி அவருடைய மகிமை என்னவாம்? அவருடைய தேசமெங்கும் அந்த கீர்த்தி பரவிச்சுன்னு சொல்லப்படுது. அப்ப ஒரு மனுஷனை அவர் விடுதலை ஆக்கினதை அவருடைய மகிமையாக பார்க்கிறார். கடவுளுடைய மகிமை என்று சொன்னா, அவர் நம்ம பாவத்தில் இருந்து, ஒட்டுமொத்த பாவத்தில் இருந்து, ஆமென், மரணத்துக்கு ஒப்பான பாவத்தில் இருந்து, இன்றைக்கு நம்முடைய பாவத்தை பார்க்கணும்னு சொன்னா, இயேசு பாவம் அறியாத இயேசு சிலுவையில தொங்கினதை பாருங்க. ஆமென். சோ அப்ப நாம ஒரு சிலுவையில் அறையப்பட வேண்டியவர்கள். உலக வழக்கத்தின்படி அல்லது நியாய பிரமாணத்தின் படி, நியாய பிரமாணத்துல கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்களின் படி நாம சிலுவையில் அறையப்பட வேண்டியவர்கள். அப்படிப்பட்ட என்னையும் உங்களையும் இயேசு சிம்பிளாக இன்றைக்கு நீதிமானாக சொல்றார் என்று சொன்னா, இதான் அவருடைய மகிமை. இப்போ கிருபையில நாம பிரவேசிச்சுக்கிறோம். எபிரேயர்ல சொல்லப்படுது, தைரியமாக நீ என்ன செய், கிருபாசன தண்டை வா. நாம கிருபாசன தண்டை சேர்க்கப்பட்ட ஜனமாக அவருடைய அந்த வசனத்தை வாசிப்போம். இரட்சிப்புக்கு எபிரேயர் 4:16 ஆதலால் என்று சொன்னா, மேல் வசனங்களை நீங்களே வாசி பார்க்கலாம். ஆதலால் சொன்னா, இயேசு நம்முடைய பாவத்தினுடைய விலையை செலுத்திட்டார். நம்முடைய மூடுதலுக்குரிய, நம்முடைய சகலத்துக்குரிய விலையை இயேசு சிலுவையில செலுத்திட்டார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில சகாயம் செய்யும், உங்களுக்காக யுத்தம் செய்யும். அதான் கிருபையின் சக்தி என்று சொன்னேன். உங்களுக்காக யுத்தம் செய்யும் கிருபையை அடைய தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவும். பழைய பாண்ட யாரும் அவருடைய கிருபாசன தண்டை சேர்ந்ததல்ல. எவர்களாலையும் போக முடியாது. அப்படி அவர்கள் போகணும் என்று சொன்னா, அங்க ஒரு மாதிரி அமைப்பு கொடுக்கப்பட்ட, அதாவது பழுதற்ற ஒரு ஆடை அங்க என்ன செய்வார்? ஆசாரியர் பலியிட்டு அந்த ரத்தத்தை கொண்டே தான் ஆசாரியன் மட்டும் கிருபாசன தண்டையில போய் என்ன செய்வார்? தெளிப்பார். அது பழுதற்ற ஆடாகவும் அது இருந்துச்சுன்னா அதை தேவன் அங்கீகரிச்சு அங்கே மன்னிப்பை கொடுக்கிறார். இது தற்காலிகமாக, அது நிழலாக இயேசு வரும் வரைக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு மாதிரி அமைப்பு. இதுதான் இன்றைக்கு அதனூடாகத்தான் ஜனங்களுடைய பாவங்கள் ஒட்டுமொத்தமாக மன்னிக்கப்படும். அதன் பிறகு ஜனங்கள் கிருபாசன தண்டை பிரவேசிப்பார்கள். எபிரேயர் நான் வாசிக்க வேண்டியிருக்கு. எபிரேயர் 10 வாசிக்க வேண்டியிருக்கு. எபிரேயர் 10 எடுப்பீங்களா? எபிரேயர் 10
18 இருந்து வாசிக்கிறோம். இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லை. அதாவது இனிமேல், அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு பிறகு, அவருடைய பலிக்கு பிறகு பாவத்தின் நிமித்தம் இனி பலி செலுத்தப்படுவது இல்லை. ஏனென்று சொன்னா அந்த பலி தேவனால் ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் அங்கீகரிக்கப்பட்டாச்சு. ஆதியாமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் தேவனால், பிதாவால் அங்கீகரிக்கப்பட்டாச்சு. சோ அதனால அதை விசுவாசிப்பதன் மூலமாக நாம் எல்லாரும் என்ன செய்றோம்? நீதிமானாக்கப்படுறோம். அதனால இனி ஒரு பலி இல்லை, இனி ஒரு மன்னிப்பு ஜனங்களுக்கு தேவையில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில எல்லாரையும் மன்னிச்சிட்டார். அது எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் இயேசு மன்னிச்சிட்டார். ஏனென்றா அவர் அடைஞ்ச மரணம் சகல பாவங்களுக்கும் உரிய மரணம். சோ அதனால நாம யாரையும் மாம்சத்தினால என்ன செய்ய முடியாதாம்? ஆக்கினைக்குள்ளா தீர்க்க முடியாது. அப்படி தீர்ப்பமாக இருந்தா அவனை விட பாவி நான் தான். இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த பாவத்திற்காகவும் அவர் பலியை செலுத்தி எல்லாரையும் அவர் சிலுவையில மன்னிச்சு இப்ப எல்லாரையும் தன்னுடைய ரட்சிப்புக்கு கிருபாசன தண்டை விரும்படியாக காத்து கொண்டிருக்கிறார். சோ நாமளே ஒரு பெரிய பாவத்தில் இருந்து இயேசு நாம ரட்சிச்சிருக்கிறார். பவுல் சொல்றார், பாவியிலே பிரதான பாவி நான் தான். ஏனென்றா அவ்வளவுக்கு அவர் இந்த வெளிப்பாட்டை பெற்றுக் கொண்டிருக்கிறார். உலகத்திலே ஒவ்வொரு மனுஷனும் சிந்திக்க வேண்டிய ஒன்றே ஒன்று, உலகத்திலேயே பிரதான பாவி நான் தான். இவர் நீங்க கொடுத்து நான் கொடுத்து ஒவ்வொருவரும் நாம சிந்திக்க வேண்டிய ஒன்றே ஒன்று, உலகத்திலேயே பிரதான பாவி, முதல் பாவி நான் தான் என்கின்ற அந்த எண்ணம் வந்துச்சுன்னா நீங்க இயேசு கிறிஸ்துவால நீங்க என்ன செய்ய போறீங்க? கிருபையின் வல்லமை உங்களை ஆட்கொள்ள. ஆகையால் அடுத்த வசனம், ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, எந்த ஸ்தலத்தில? பரிசுத்த ஸ்தலத்தில. இந்த உங்களுக்கு தெரியும், சிலுவையில ரெண்டு பக்கமும் ரெண்டு விதமான மக்கள் அறையப்பட்டிருந்தார்கள். சிலுவையில ஒரு பக்கத்துல பரிசேய சுயநீதி மக்கள், அடுத்த பக்கத்துல நம்ம போல ஒரு மனுஷன், ஒரு கள்வன் என்று சொல்லப்படுது பைபிள்ல. ஞானி பக்கத்துல இருந்தவர்கள் இயேசுவை பார்த்து நையாண்டி பண்ணினார். அவனுக்கு அந்த அறிவு வெளியில, உலகத்திலேயே பிரதான பாவி நான் தான், இந்த பிரதான பாவிக்காகத்தான் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த இயேசு நமக்காக பாவமானார். சோ இவரை நாம் விசுவாசிக்கிறதுனால இன்றைக்கே பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிக்கலாம் என்ற அறிவு இந்த ஜனங்களுக்கு இன்னும் வரையில. ஆனா இந்தியால இருந்தவனுக்கு அறிவு வந்துச்சு, இயேசுவே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துல என்ன செய்யும் நினைவு கூறும் என்று. உடனே இயேசு சொன்னார், நீ இன்று என்னோட நீ பரிசுத்த ஸ்தலத்தில் இருப்பாய், பரதேசியில் இருப்பாய். அதன் அர்த்தம் என்ன? பரிசுத்த ஸ்தலம். இயேசு என்றைக்கும் பரிசுத்த ஸ்தலத்திலாம் இருந்தவர். இங்க பூமியில அவர் மனுஷனாக பிறந்து அவர் மனுஷனாக வாழ்ந்தாலும் கூட அவர் எப்பவும் பரிசுத்த ஸ்தலத்துல தான் இருந்தார். அவர் இறந்தும் பரிசுத்த ஸ்தலம். அவரை விசுவாசிக்கிற நானும் நீங்களும் இருக்கிற இடம் பரிசுத்தமான ஸ்தலம் தான். இதை என்றைக்கும் நீங்க எழுதி வைங்க.
பிசாசு இந்த சிந்தனையில இருந்து எங்களை எப்பவும் விழுத்துவான். அந்த சிந்தனையில நீங்க விழுந்த உடனே உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு புயல் வருகிற பொழுது, ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிற பொழுது, நீங்க இருக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம் என்பதை அவன் மறைச்சு அவன் உங்களை போராட பண்ணுவான். அதனால கிருபை உங்களோட வாழ்க்கையில பேலன்ஸ் செய்யாது. ஆனா வசனம் சொல்லுது, சத்திய வசனம் சொல்லுது, வேத வாக்கியங்கள் சொல்லுது, அவருடைய வார்த்தை சொல்லுது, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாக திரையின் வழியூடாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். இயேசு சிலுவையில மரிச்சு உயிர்த்தெழுந்தது ஒரு சர்வ சாதாரணமான விஷயம் இல்ல. தன்னுடைய வல்லமையை காண்பிக்க அல்ல, இல்ல தன்னுடைய அன்பை ஜனங்களுக்கு காண்பிக்க அல்ல, தன்னுடைய இரக்கத்தை காண்பிக்க அல்ல. அவர் நிஜமாகவே நம்மேல வச்சிருந்த அன்பினால அவர் ஒரு புதிய வழிய மனுஷனுக்கு அவர் செய்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்துனுடைய வழி. அதுதான் பரிசுத்த ஸ்தலத்தை நமக்கு ஆயத்தமாக்கினார். அந்த ஸ்தலத்துல நம்மை இப்ப விசுவாசிக்கிற நம்ம அந்த ஸ்தலத்துல தான் வச்சிருக்கிறார். அதுலதான் நாம நடக்கிறோம். அதனால்தான் இயேசு சொன்னார், பெருசா குளத்துல இருந்த மனுஷனை பார்த்து, நீ எழுந்து நீ இந்த படுக்கை எடுத்துக்கொண்டு நட, இது உனக்கு ஒரு புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கம். ஆமென். உலகத்துல இருக்கிற மக்கள் சொல்லுவார்கள், இன்ன வழியூடாக இன்னென்ன காரியங்களை நீ செய்தால், இன்ன இடங்களை நீ நிரப்பினி என்று சொன்னா நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று உலக வழக்கம் சொல்லும். இவன் அந்த வழக்கத்தின்படிதான் இன்ன விதமாக, தண்ணி கலக்கிற அந்த சமயத்துல யாரும் என்ன கூட்டிக் கொண்டு போய் அந்த இடத்துல இறக்கி விட ஒருவரும் இல்லே என்று சொல்லி அவன் மற்றவர்களிடத்திலிருந்து ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். தனக்குத்தான் போய் நடந்து போகிறதுக்கு ஏலாஸ், தன்னை தீக்கொண்டு போகணும் யாராவது. சோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இன்னும் ஒருவருடைய வாழ்க்கையில தங்கி இருக்கு. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோட கிருபை அறியாத அநேகர் இன்னும் மற்றவரோட வாழ்க்கையில தங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை வருகுது என்று சொன்னா காரணம், நாம கிருபையை சத்தியத்தை சரியாக புரிஞ்சு கொள்ளல. ஆனா இயேசுவை நாம சரியாக புரிஞ்சு கொண்டோமா இருந்தா நாம முதலாவது என்ன செய்வோமா, எழுந்து நாம படுக்கை எடுத்து என்ன செய்வோம், கிறிஸ்துவுக்குள் நடப்போம். நாம நடக்கிற இடம் எல்லாமே பரிசுத்த ஸ்தலம். ஆமென். எத்தனை பேருக்கு இதை நீங்க கேட்க உங்களுக்கு எக்ஸைட்டிங்கா நீங்க சந்தோஷப்படுறீங்க? ஆமென். வருதோ தெரியல. இது உண்மையை நாம ஏற்றுக்கொள்ளாம எங்களோட வாழ்க்கையில உண்மைக்குரிய ஆசீர்வாதம் எங்களை தொடர ஆசை. ஆண்டவர் அதான் சொன்னார், அவருடைய வார்த்தை எங்க தங்குதோ அங்கதான் ஆசீர்வாதம். அவர் சொல்றார், ஓமைய சொன்னார், விதைக்கிறவன் விதைய தூவுறான், அது நல்ல இடத்துல விழுந்தா அது என்ன செய்யும், கட்டாயவது பலனை கொடுக்கும். அதுதான் விதையில இருக்கிற சாரம்சம். சில விதையை சில இடத்துலதான் விதைக்கலாம் என்று சொல்லுவாங்க. ஸ்ரீலங்கால விதைகிற வண்டிக்காய கொண்டு வந்து இங்க யூகேல போட்டீங்கன்னா அது முளைக்காசு. சோ ஆனா இங்கே கொண்டே போர்த்துக்கல்ல இன்னைக்கு மரக்கறி செய்யறாங்க. ஏன்னா இங்க இலங்கையில இருக்கிற மரக்கறிகள் இங்க விளையுது இல்லை. இங்கத்த நிலம் அந்த விதையை ஏற்றுக்கொள்வது இல்லை. சோ அதை சரியான நிலத்துல போடைக்கு அது என்ன செய்யுது, அது பலனை கொடுக்கு. அதே போல இந்த கிருபையின் வார்த்தைகள் முத்துக்கள் போனஸ். இந்த விதைகள் ஒரு முத்தை போனஸ். இது நல்ல நிலத்தில, அதாவது நல்ல இருதயத்தில அது விழுமாக இருந்தா அது என்ன செய்யும், நிச்சயமா பலன் கொடுக்கும்.
ஏண்டா தேவனுடைய வார்த்தை அது விதையை போன்ற, அது விதைதான், விதையை போன்றதல்ல, விதைதான். சோ இங்க பவுல் சொல்லுகிறார், நான் 100% நம்புறேன், எபிரேயர் எழுதப்பட்டது பவுல் தான், ரைட்? பவுலால தான் எழுதப்பட்டது. சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு, ரைட், அந்த மார்க்கத்தின் வழியாய், அதைத்தான் நாங்க ரோமர் 5 பார்த்தோம், கிருபையில் பிரவேசிப்பதற்கு என்று சொல்லப்படுது. சோ அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடிதான். அன்றைக்கு நமக்கு தைரியத்தை கொடுத்தது எது? அவருடைய கிருபை. ஆமென், இயேசுதான். அன்றைக்கு தைரியமா நாம கம்மியில பங்கு பெற்றுகிறோம் என்றா அந்த தைரியத்தை கொடுத்தது எது? கிருபை. முன்னே ஒரு காலத்துல கம்மியனை நாம பயத்தோடு நடக்கத்தோடு தான் எடுத்தோம். அது எந்த பயத்தோட நடக்கத்தோடு எடுத்தோம்? ஆனா இங்க சொல்லப்படுது உண்மையா பயத்தோட நடக்கத்தோடு சொன்னா, நாம கிறிஸ்துவால் நீதிமானாக்கப்பட்ட உணர்வோடு அந்த நடுக்கத்தோட தான் நாம் எடுக்கணும். இனி பலி இல்லையே, இயேசு ஒரே பலியினால விசுவாசிக்கிற எல்லாரையும் பூரணராக்கி இருக்கிற, அற்றாக்குறை அல்ல, பூரணாக்கி இருக்கிற. சோ இந்த நம்பிக்கையோட நம்ம அவர் கிருபாசன தண்டை வர சொல்ல, அந்த கிருபாசன தண்டையில போயிருந்தோம், நாம பாவ குற்ற உணர்வோடு இருக்க முடியாது. கிருபாசன தண்டை நீங்க இருக்கிறீங்க, உண்மையாக அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறீங்க என்று சொன்னா ஒவ்வொரு கிறிஸ்தவனும் புரிஞ்சோளும் அங்க பாவ குற்ற உணர்வு இல்ல, இருக்க முடியாது. அப்படி இருக்குமாக இருந்தா நீங்க உண்மையாக நீங்க இன்னும் விடுதலையாக்கப்பட இல்லை. சத்தியம் உங்களை இன்னும் விடுதலை ஆக்கல. வெறும் தண்ணி தான் எங்களை கழுவி இருக்கு. பாத்திரம் கழுவுற தண்ணி இன்னைக்கு மனுஷனை மட்டும் கழுவி வச்சிருக்கு, அவ்வளவுதான். தேவ வார்த்தை நம்ம கழுவையில, தேவ வார்த்தை நம்ம விடுதலை ஆக்கல. இயேசு சொன்ன குமாரன் விடுதலை ஆக்கினா, அவருடைய வார்த்தை விடுதலை ஆக்கினா மெய்யாகவே மெய்யாகவே நீங்க என்ன செய்வீங்க? விடுதலை ஆவீங்க. ஆமென். சோ எத்தனை பேர் சொல்றீங்க, நான் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில நான் பிரவேசிச்சிருக்கிறேன்? ஆமென். அப்ப நம்முடைய இருப்பிடம் எப்பவும் எப்படியா இருக்காம்? பரிசுத்த ஸ்தலம். எப்பவும் நீங்க விழுந்தாலும் எழும்பினாலும் சிரிச்சாலும் அழுதாலும் நீங்க இருக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம். கிருபாசனத்து அண்டை, கிருபாசனம், இதுதான் தேவனுடைய இருப்பிடம், கடவுளுடைய இருப்பிடம் இங்கதான். இப்ப உலகத்துல நீங்க கோயில் அமைப்பை பாருங்க, இன்னைக்கு இந்து கோயில் அமைப்பு, அங்க கிருபாசன தண்டம் மூலஸ்தானம் என்று இருக்கு. அங்கதான் கொண்டே சிலையை கொண்டே வைப்பார்கள், கடவுளுடைய சிலையை. ஏன்னா கடவுள் இருக்கிற ஸ்தலம் அங்க. நம்ம போகலாஸ் ஐயர் மட்டும்தான் போயிட்டு வருவார், ஆசாரியர் மட்டும். ஏன்? அங்கதான் கடவுள் இருக்கின்றார். சோ எங்க இருந்து வந்த இந்த இந்து ஆலய அமைப்பு? எங்க இருந்து வந்து? சாலமோன் கட்டின ஆலயத்திலிருந்து வந்த அமைப்பு தான். சோ ஏன் அந்த ஆலயத்தை ஆண்டவர் கட்ட பண்ணினார்? தாவீதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து மகன் கட்டுகிறார். சோ ஏன் அந்த ஆலயத்தை கட்டினார் சொன்னார்? இன்றைக்கு கிறிஸ்துவாகிய ஆலய அமைப்பை அவர் கட்டடமாக வெளிப்படுத்தினார், மனுஷன் பார்க்கும்படியாக, மனுஷனுடைய கண்கள்ல அது புரியும்படியாக. இன்றைக்கு இயேசு தலை, நாம சரீரம், அதுக்குள்ள அங்கம். சோ இங்க என்னவா? இங்க எல்லாமே பரிசுத்த ஸ்தலம் தான். நாம் எல்லாரும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல தான் இருக்கிறோம். நாம் எல்லாரும் கிருபாசன தண்டையில தான் இருக்கிறோம். சோ
சோ அதனால மனுஷனுடைய சிந்தையை அவர் சொல்றார், மனுஷனுடைய நினைவுகளோட சொல்றார், நீ தைரியமாக உங்க வாழ்க்கையில தைரியம் உண்டாகட்டும். நீ இருக்கிற இடம் கிருபாசனம், நீ இருக்கிற இடம் நீ பரிசுத்த ஸ்தலம். பாருங்க அடுத்த வசனம், தேவனுடைய வீட்டின் மேல். இந்த கிருபாசனத்தண்ட அவர் தேவனுடைய வீடா சொல்ற என்னவா, தேவனுடைய வீடு. கிருபாசனம் தேவனுடைய வீடு, வேற வீடு அல்ல. நமக்கு ஒரே ஒரு மியூட் எடுத்துட்டு இருக்கிறேன் பாச, கைமரமா கழிச்சு கொண்டு இருக்கிறது கேட்டுக்கொண்டே இருக்கிறதா சொல்லிங்க என்ன பார்த்து. நான் மியூட் பண்ணிட்டேன் இப்ப. தேங்க்யூ. இனி அது வேற ஆசை. சோ அப்ப தேவனுடைய வீடு அது கிருபையின் வீடா தான் இருக்கு. கிருபாசன தண்டை அவருடைய பரிசுத்த ஸ்தலம். சோ இந்த சிந்தை, இந்த விசுவாசத்துலதான் அவருடைய கிருபை வாழ்க்கையில வல்லமையா கிரியை செய்யும். இப்ப இந்த வசனத்தை நான் முடிச்சிட்டு சொல்றேன். தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான, சோ தேவனுடைய வீடு என்னவாம், கிருபாசன தண்டை, ரைட், அவருடைய பரிசுத்த ஸ்தலம். இனி எங்களுக்கு தெரியணும், கடவுள் வேற ஒரு வீட்டிலே அல்ல, அல்லது கடவுள் வேற ஒரு ஸ்தலத்திலே அல்ல, நாம வேற ஸ்தலத்திலே அல்ல, நாம எல்லாரும் ஒரே ஸ்தலத்துல தான் இருக்கிறோம். அதுக்காகத்தான் பைபிள் குடும்பத்தை குறிச்சு எல்லாம் சொல்லப்படுது. என்ன ஒரு குடும்பம் என்று சொன்னா ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் என்னவாம், ஒன்று, வெவ்வேறு அல்ல, எல்லாரும் ஒன்று. சோ அதே போல பைபிள் நம்ம ஒரு குடும்பமாகத்தான் என்ன செய்யுது, எப்பவும் பிரஸ்தாபப்படுத்துது. சோ நாம் அவருடைய வீட்டார். ஆமீன். நாம் அவருடைய வீட்டார், வேற ஆட்கள் அல்ல, அவருடைய வீட்டார். சோ வெங்கட வீட்டில ஒரு அதிகாரி இருக்கிறார். அவர் யாரு? அவர் தான் நம்முடைய பிரதான ஆசாரியர் இயேசு. இந்த பிரதான ஆசாரியர் இவர் லேவி கோத்திரத்திலிருந்து வந்தவரும் அல்ல. இவர் ஆரோன் கோத்திரத்தில், ஆரோன் லேவி கோத்திரம் தான், சாரி, இவர் லேவி கோத்திரத்துல வந்த ஆசாரியர்கள் அல்ல. ஏண்டா பழைய உடன்படிக்கையில லேவி கோத்திரர்கள் மட்டும்தான், ஆபிரகாமில இருந்து வந்த, மடியிலிருந்து வந்த லேவி கோத்திரம் மட்டும்தான் ஆசாரிய ஊழியத்தை செய்யலாம். அவர்கள் தான் இயேசுவுக்கு ஒப்பனையாக இருந்த பலியை செலுத்தி கொண்டு வந்தார். ஆனால் இவர் அந்த லேவி கோத்திரத்திலிருந்து வந்தவர் அல்ல. இவர் மெல்கியதேசிய முறைமையின்படி வந்த ஒரு ஆசாரி. இவர் இப்ப என்னவா, மகா ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். சோ துர்மனச்சாட்சி, நீங்க என்னவா, துர்மனச்சாட்சி என்றா குற்ற மனச்சாட்சி. நான் மன்னிக்கப்பட்டனா இல்லையா, நான் கழுவப்பட்டனா இல்லையா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டனா இல்லையா, ஓ எனக்கு பரலோகம் கிடைக்குமா இல்லையா, ஓ எந்த பிள்ளை நல்லா இருக்குமா இல்லையா, ஓ எந்த புருஷன் நல்லா இருக்குமா இல்லையா, எந்த மனைவி நல்லா இருக்குமா இல்லையா, எங்களோட குடும்பம் சந்தோஷமா இருக்குமா இல்லையா, இப்படி இப்படி இன்றைக்கு அநேகருக்கு அநேக துர்மனச்சாட்சி இருக்கு, ஒரு பயம் இருக்கு வாழ்க்கையில. இயேசு நம்ம ஏற்றுக்கொள்வாரா இல்லையா, ஓ இயேசு நம்ம இப்படி கணக்கு இருக்கு. துர்மனச்சாட்சி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, குற்றமனச்சாட்சி, ஒரு பயம். இந்த துர்மனச்சாட்சி, குற்ற மனச்சாட்சியில இருந்துதான் மனுஷனுடைய பயம் பிறக்கு. மனுஷனுடைய பயம் அங்கு குடிகொள்ளு. ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ துர்மனச்சாட்சி, குற்ற மனச்சாட்சி நீங்கி தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவனா. ஆமீன். கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவனாக, சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவனா. சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டன்னு சொன்னா ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற தண்ணீரை கழுவப்பட்ட ஆக்கள் இல்லை. நாங்க மெல்லது கொண்டே என்ன மந்த கடல்லையோ அல்லது
முல்லைத்தீவு கடல்லையோ கழுவப்பட்ட ஆட்கள் இல்ல நாம, அல்லது அல்லது பாத்ரூம்ல இருக்கிற தண்ணியில கழுவப்பட்டவர்கள் அல்ல. சுத்த ஜலம், அதுதான் தேவனுடைய வார்த்தை. எத்தனை சொல்லுங்க, சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டவன் நான். ஆமென். சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடு, அதாவது தேவனுடைய உண்மை, அதாவது நிஜத்தை புரிஞ்ச ஒரு இருதயம் உள்ள ஜனங்களா ஆபிரகாம் அன்றைக்கு உண்மையை புரிஞ்சு வந்தான். ஆமென். ஆபிரகாம் உண்மையை புரிஞ்சு வந்தான். ரைட். உலகத்துல நீ எல்லா ஜாதிகளுக்கும் தகப்பனாக போற. சோ அப்ப அவன் மாம்ச கண்ணோட்டத்துல பாக்கல. அப்படி பார்த்தா அவனுக்கு உடனே விளங்கி இருக்கும், அதெப்படி நான் பிரஜாதிக்கும் தாப்பனாகலாம், எப்படி எல்லாருக்கும் நான் தாப்பனாகலாம், இந்த ரத்தத்துல வழியில வந்தவனுக்கு தானே. சோ ஆகவே அப்ப ஆபிரகாம் ஆவிக்குரியவனா அன்றைக்கு இருந்தான். தேவன் சொன்னதை விசுவாசிச்சான். அவன் உண்மையுள்ள இருதயத்தோடு தேவனோடு சஞ்சரிச்சான், தேவனோடு நடந்தான். சோ அதே போல நீங்க கிறிஸ்துவுக்குள்ள உண்மை உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும். ஆபிரகாம் தேவனை விசுவாசிச்சான். ஆமீன். முழு நம்பிக்கையோடு, பைபிள் சொல்றது முழு நம்பிக்கையோடு. அதான் இங்கேயும் பாருங்க, முழு நம்பிக்கை, பூரண நிச்சயம் ஆபிரகாமுக்கு இருந்த. சேரக்கடவும் அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும். சோ உங்களோட வாழ்க்கையில உறுதி மிக முக்கியம். தேவனுடைய காரியங்களை நீங்க நம்பிக்க உறுதி முக்கியம். எஸ், அதாவது இயேசு நமக்குரிய விலையை செலுத்திட்டார், சகல விலைகளை. சோ அதன் ஊடாகத்தான் இந்த வாழ்க்கை ஆசப்ப கிறிஸ்துவை பற்றினது. நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பற்றினது, என்ன பற்றினது இல்ல, கிறிஸ்துவை பற்றினது. ஆமென். சோ இப்ப ஒரு 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 ஆள் வந்து என்ன பற்றி சொல்ற பொழுது, இப்ப நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க. எஸ், அவர் உங்களை பற்றி சிலவனை சொல்லுவார். தம்பி, உன்னுடைய அப்பாவுக்கு இப்படி ஒரு காரியம் இருக்குது, சோ அதனால உனக்கு டயபிட்டிஸ் வர சான்ஸ் இருக்கு. உன்னுடைய அப்பாவுக்கு ஹோல் இன் த ஹார்ட், இருதயத்துல ஒரு ஓட்டை இருக்கு. சோ அது ஒரு ஜெனட்டிக்ஸ் பாருங்க. அது வந்து உங்களுக்கு யாராவது ஒரு பிள்ளைக்கு வரலாம். சோ இது வந்து ஒரு ஆள் வந்து என்ன பற்றி சொல்லு, இதை என்ன பற்றி சொல்லுது. ஆனா எனக்கும் உங்களுக்கு தெரியும், என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பற்றினது. ஆமீன். என்னுடைய வாழ்க்கை யாரை பற்றினது? கிறிஸ்துவை பற்றினது. அவர் என்ன செய்து முடிச்சார் என்றதை பற்றினது. அப்ப இயேசு நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, வசனத்தை வாசி காண்பிச்சான். ரைட். ரோமர் 4 கடைசி வசனம். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரிச்சு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக ஒரு உயிர்த்தெழுந்திருக்கிறார். சோ அப்ப ஒரு பூமியில இல்ல, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை யாரை பற்றினதா? இயேசு கிறிஸ்துவை பற்றினது. அப்ப நாம் என்ன செய்யறோம்? என்ன பற்றி ஒரு ஆள் சொல்லிக்க, நான் அதை அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்றேன். அப்படியே வந்து நான் என்ன செய்யறேன், அத என்னுடைய உறுதியினால, என்னுடைய நம்பிக்கையினால, எனக்கு இதுதான் நம்பிக்கை. ஓ, இயேசு என்னுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, அவர் என்ன இப்ப நீதிமானாக்கிறதுக்காக இயேசு உயிர்த்தெழுந்திருக்கீங்க. நீ யாரப்பா வந்து என்னுடைய அப்பா, என்னுடைய சந்ததியை பற்றி கேட்கிற? நான் இப்ப கிறிஸ்துவின் சந்ததி ஆகிட்டேன். சோ அப்ப என்னுடைய நம்பிக்கை உறுதி என்ன செய்யப்படுது? மாற்றப்படுது. யார் மேல? கிறிஸ்து மேல. ஆபிரகாம் உலக வழக்கத்தின்படி பார்த்தா
ஆபிரகாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக முடியாது. உலக வழக்கத்தின்படி பார்த்தா உங்களோட மூதாதையருடைய பாவம் உங்களை பின்தொடரும். மூதாதையருடைய வியாதி உங்களை பின்தொடரும். ஆனா என்னுடைய உறுதி, என்னுடைய விசுவாசத்தின் பூரண நிச்சயம், நான் இப்ப வேறொரு வீட்டாரா மாறிட்டேனே. நான் இப்ப என்ற பழைய ஆதாமுடைய வீட்டார் இல்லையே. நான் இப்ப புதிய வீட்டுக்குள்ள வந்துட்டேனே. கிருபையில் பிரவேசிக்கும் சலாக்கியத்தை பெற்றுக் கொண்டேனே. தேவனுடைய வீட்டுக்குள்ள பிரவேசிச்சுட்டேனே. சோ என்னுடைய ஐடென்டிட்டி மாற்றப்பட்டுட்டதே. என்னுடைய அடையாளம் மாற்றப்பட்டுட்டதே. என்னுடைய நிஜம் இப்ப, என்னுடைய ரியாலிட்டி இப்ப மாற்றப்பட்டுட்டதே. எல்லாமே மாற்றப்பட்டுட்டதே. எல்லாமே நான் தேவனுடைய வார்த்தையினால, தேவனுடைய பைபிள் சொல்லுது, நீங்க அவருடைய வார்த்தையினால் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீங்களே. சோ அப்ப நான் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டுட்டேனே. சோ இப்ப என்னுடைய டிஎன்ஏ மாற்றப்பட்டுச்சு. அப்ப இங்க பவுல் சொல்லுகிறார், உங்களுடைய நம்பிக்கை எது? நம்பிக்கை எங்க இருந்து வரும்? அவருடைய வார்த்தையில இருந்து. உங்களோட நம்பிக்கையை அறிக்கை இடுகிறது இல்லை, அசைவு இல்லாம அசையக்கூடாது. சோ அதுக்காக நீங்க தப்பா புரியக்கூடாது. இப்ப நீங்க டாக்டர்கிட்ட போகக்கூடாது. நீங்க மருந்துகள் மெடிசின் ஒன்றுமே எடுக்கக்கூடாது. நான் தப்பா சொல்லல. அதுவும் கடவுளுடைய ஒரு வழிதான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அங்க முழு நம்பிக்கை ஒரு இடத்திலையும் இல்லை. இவன் மெடிசின் தர்றவனே சொல்லுவான், போடுங்க, சில வேளை பேலன்ஸ் செய்யும், இல்லைன்னா ஒண்ணு செய்யற. கடைசியா நாம சொல்றது கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. ரைட்? இப்ப எங்களுடைய இருதய வங்கியோ அங்கதான் எல்லாமே இருக்கு. எங்களுடைய இருதயம் முதலாவது எங்க பாக்கு? முதலாவது எங்கட நம்பிக்கை எங்க இருக்கு? ரைட்? அங்க இருந்துதான் நாம மிச்ச எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். சோ நாம டாக்டர்கிட்ட போறதுனாலும், ஒரு மருந்து எடுக்கிறதா இருந்தாலும், டோன்ட் வரி, நாம சில வேளை சிலதை செய்யத்தான் வேணும். ஆனா நம்முடைய ஜீவன் எங்க இருக்குன்னு சொன்னா இங்கதான் இருக்கு. மருத்துவம் இந்த வார்த்தையில தான் இருக்கு, ஃபுல் மருத்துவம். அதை என்னால உணரக்கூடியதா இருக்கு. இப்ப பாருங்க, இயேசு ஒரு இடத்துல சொல்ற, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்லன்னு சொன்ன. அப்ப என்ன கேட்டதுக்கு அவர் பிள்ளைகளுடைய அப்பம் என்று சொன்னார் தெரியுமா? ஒருத்தியை கொண்டு வந்து இந்த வியாதியை சுகப்படுத்த சொல்லி கேட்க, அப்பதான் அந்த வசனத்தை சொல்ற, பிள்ளைகளின் அப்பம், பிள்ளைகளின் அப்பம். அப்ப அப்ப ஒரு மனுஷனுடைய சுகம் எங்க இருக்காம்? அப்பத்துல இருக்கு. ஒரு மனுஷனுடைய சுகம் எங்க இருக்கு? அப்பத்துல. அப்ப இந்த அப்பம் எது? தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவனுடைய வார்த்தையில இருக்கிற சுகத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்ல இல்லைன்னு சொல்றேன். அப்ப எங்களோட சுகம், எங்களோட ஆரோக்கியம், எங்களுடைய எல்லாமே அது எங்களுடைய அப்பம், அன்றாட அப்பத்தில் இருக்கு. நீங்க உட்கொள்ற அதோட வார்த்தையில இருக்கு. ஆமென். இல்லைன்னா இயேசு அப்படி சொல்லியிருக்க மாட்டேன், இது என்னுடைய பிள்ளைகளுடைய அப்பம். என்ன, அவள் புறஜாதியா இருந்தபடியா அந்த டைம்ல இயேசு அப்படி சொன்னார். மக்களுக்கு விளங்கும்படியாக. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாரும் அவருடைய பிள்ளை ஆக்கப்பட்டிருக்கிறோம்.
இயேசு கிறிஸ்து மூலமாய் சகலரும் நாம் அவருடைய பிள்ளையாக்கப்பட்டிருக்கிறோம். சோ அவருடைய அப்பம் சுகம், அவருடைய அப்பம். ஆமென். நீதிமான் அப்பத்துக்கு இறங்குவதில்லை. நீதிமான் அப்பத்துக்கு ஒருபோதும் இறங்குவதில்லை. ஆமென். சோ நீங்க அவருடைய பிள்ளை, அவர் சொன்னார், ஒரு பிள்ளை தன்னோட தாப்பத்துல கேட்கிற பொழுது ஏதாச்சும் மறைச்சு வச்சிருப்பானோ? ஒரு பிள்ளை தன்னோட தாயிடத்துல கேட்கிற பொழுது ஏதாச்சும் மறைச்சு வச்சிருக்குமா? சோ அதே போல நம்முடைய தகப்பன் நமக்கு ஏதாச்சும் மறைச்சு வச்சிருக்கிறாரா? இல்ல, எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். எல்லாமே நம்ம என்ன செய்யறோம்? கிருபைய சத்தியத்தின்படி அறிகிற பொழுது விசுவாசத்தினால பெற்றுக்கொள்றோம். விசுவாசம் நம்முடைய வார்த்தையில இருந்து வருது. சுவிசேஷத்துக்கு அந்த விசுவாசம் என்ன செய்யுது? கிருபையில ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறத அது பெற்றுக்கொள்ளு. ஆமென். கிருபையின் விசுவாசமும் தேவனத்தில் இருந்து வருது. சோ அது எப்படி வருது? நாம கேட்கறதுனால. ஆமென். சோ அவ கேட்கிற பொழுது நமக்கு பூரண நிச்சயம் உண்டாகுது. அந்த நிச்சயத்தில்தான் முழு வாழ்க்கை அடங்கி இருக்கு. ஆமென். சோ துர்மனச்சாட்சி என்ன செய்யப்படும்? நீக்கப்படும். சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட ஒரு உண்மை உள்ள இருதயம், இந்த பூரண நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டுரும். ஆமென். சோ அப்பொழுது கிருபை உங்களோட வாழ்க்கையில பலன் செய்யும். தெரியுமா உங்களுக்கு? பிசாசு எதிர்த்து நிற்க முடியாத ஒரே ஒரு காரியம் என்று சொன்னாதான் கிருபை. பிசாசு எதிர்த்து நிற்க முடியாத ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு நபர், ஒரே ஒரு இடம் என்னன்னு சொன்னா, ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்னா, நீங்க அவருடைய கிருபைய நிக்கிற பொழுது. சோ மனுஷன் தன்னுடைய சுய முயற்சிகளினால, தன்னுடைய கிரியைகளினால அவன் வாழ்கிற பொழுது பிசாசு எப்பவும் எங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு அவனை ஏதாவது எங்களோட தவறுகளை கொண்டு வருவான். என்ற நியாயப்பிரமாணத்துக்கு கீழே நாம எல்லாரும் என்ன செய்யறோம்? மீறுகிறவர்களா இருக்கிறோம். சோ அப்ப பிசாசு என்ன செய்வான்? நம்ம அதை பயன்படுத்தி என்ன செய்வான்? எங்களோட வாழ்க்கையில எதிர்த்து நிற்பான். ஆனா அவருடைய கிருபைதான் ஒரு அடைக்கலப்பட்டுறான். ஆமென். நாம அவருடைய வீட்டாரா இருக்கிறோம். என்னத்தினால? தேவனுடைய கிருபையினால. அவருடைய வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? கிருபை இருக்கு. பாருங்க, இந்த இளைய குமாரன் மனம் திரும்புறான். பாருங்க, என்னுடைய அப்பா அவனுடைய வீட்டுல மிகுதியான ஆகாரம் இருக்கு, போதுமான ஆகாரம் இருக்கு. சோ அவன் திரும்ப விட்டவாரான். சோ கிருபை, அவருடைய தகப்பனுடைய வீடு கிருபை. நமக்கு போதுமான ஆகாரம் இருக்கு. எனக்கு போதுமான ஆகாரம் இருக்கு, என் வாழ்க்கைக்கு போதுமான ஆகாரம் இருக்கு. ஆமென். ஆனா மூத்தவன் போதுமான ஆகாரத்துல இருந்தாலும் மூத்தவனுக்கு அவனுக்கு கிருபையை குறிச்ச அறிவு, அந்த மைண்ட் செட் அவனுக்கு இருந்ததே இல்லை. சோ இளைய மகன் இவன் திரும்ப மனம் திரும்பி வாரான். என்னுடைய அப்பா வீட்டுல போதுமான ஆகாரம் இருக்கு. ஒரு நாளும் அது வற்றாத நீரூற்று. அது அவன் சொல்றான், வேலைக்காரனுக்கே போதுமான ஆகாரம் இருக்கு. சோ அப்ப இவன் திரும்பி வர்றான். மூத்தவன் அப்ப என்ன செய்யறான்? வயல்ல இருந்து வரான். சோ அதோட அர்த்தம் என்ன? சோ அவன் அப்பாவுடைய காரியங்களை புரிஞ்சு கொள்ள அவன் என்ன செய்யறான்டா? கோபம் அடைகிறான். என்னண்டு இவனுக்கு அப்பா வந்து சந்தோஷமா இருக்கு. அப்ப அவ அப்பா சொல்றார், மகனே, எனக்குரியதெல்லாம் உனக்குரியதா இருக்கிறது. சோ எனக்குரியதெல்லாம் உனக்குரியதா இருக்கிறதே.
என்று மூத்த மகனுக்கு சொல்றார். இப்ப மூத்த மகன் வசனம் என்னவா இருந்தா அதுக்கு முதல், நான் இவ்வளவு காலமும் உம்மோட இருந்து உமக்குரியதெல்லாம் செய்தேனே. ஆனா இவன் தூர தேசத்துக்கு போனான். இவன் உமக்காக ஒன்றும் செய்யல. ஆனா நான் உமக்காக எவ்வளவு செய்தேன். கிருபை நம்முடைய கிரியினால பலன் செய்யாது என்பதை இயேசுக்கு அன்றைக்கு உவமையூடாக சொன்னார். விசுவாசத்தினால மட்டும்தான் யாரும் நீதிமானாகும். விசுவாசத்தினாலதான் தேவன் நம்மையில பிரியமா இருப்பார். சோ இவன் இந்த விசுவாசம் எப்படி இருந்துச்சு? ஓ, நான் நல்லவனா இருந்தா, அப்பாவுக்கு நான் நல்ல மாதிரி இருந்தா, நான் அவருக்கு ஊழியம் செய்தா, அவர் என் மேல திருப்தி ஆவார் என்று சொன்னார். சோ இதனாலதான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பிசாசு எதிர்த்து நிக்குது. ஆமென். அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கு என்ன, அவர்கள் கிருபையில இல்ல. பிசாசு எதிர்த்து நிற்க முடியாத ஒரே ஒரு இடம் கிருபை. ஆமென். உங்களோட வாழ்க்கையில பர்சனலா, உங்களோட வாழ்க்கையில தனிப்பட்ட, உங்களோட வாழ்க்கையில உங்களோட சிந்தை கிருபையின் சிந்தையா இருக்க கடவுள். ஆமென். கிருபையின் சிந்தையா. ஆமென். பிசாசு உங்களோட குறைகளையும் உங்களோட தவறுகளையும் குறித்து நிக்கிற பொழுது, பிசாசு வந்து உங்களோட வாழ்க்கையில ஒரு போராட்டமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். அந்த டைம்ல பிசாசு வந்து உங்களுடைய மனசுல வந்து, உங்களோட மனசுல தான் அவன் கிரியை செய்வான். உங்களோட மனசுல வந்து, ஓஹோ நீ இப்படி செய்யறபடியாலதான், அல்லது உன்னுடைய கிரியைகள் போதாதபடியாலதான், அல்லது உன்னுடைய விசுவாசம் போதாதபடியாலதான் உனக்கு இப்படி நடக்கின்றது என்று பிசாசு உங்களோட மனசுல பேசுகிற பொழுது, நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். இல்ல, என்னுடைய அப்பா அவனுடைய வீட்டில போதுமானதா இருக்கு, என்ன தகுதிப்படுத்தினது, பாவியாகி என்ன நீதிமான ஆக்கினது, என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரிச்சது, அவருடைய சுத்த கிருபை. பிசாசே, என்னுடைய பலவீனத்தினால நீ சொல்லி என்ன நீ மேற்கொள்ள முடியாது. இப்ப என்னுடைய பலவீனத்துல நான் அவருடைய கிருபை எனக்கு போதுமானதுன்னு சொல்லி நீங்க பிசாசை எதிர்த்து நிக்கிற பொழுது, பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு எப்ப உங்களை பயன் பண்ணுவான்? உங்களோட பலவீனத்தை வச்சு. ஆண்டவர் சொன்னேன், உன் பலவீனத்துல என் பலன் விளங்கும், என் கிருபை போதும், என் கிருபையோட வல்லமை போஸ். ஆமென். சோ அப்ப பிசாசு எங்களோட பலவீனத்துல வந்து எங்களோட மனதில பேசுகிற பொழுது, சோ பிசாசு எங்களோட பலவீனத்துல வந்து பேசுவான். எஸ், நித்தமும் பேசுவான். பாருங்க, உங்களோட அப்பாவுக்கு இந்த நோய் இருந்தபடி உனக்கு வரும் 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 வரும். இது நம்முடைய பலவீனம். சோ அப்ப என்ன, அப்ப உலகம் அப்படியே போகுமா? அப்ப இயேசு ஏன் மரிச்சார்? இயேசுடைய மரணத்துக்கு பின்னால என்ன உண்மை இருக்கு? சோ அப்ப உலகம் வந்து இப்படியே எங்களுக்கு சொல்லி சொல்லி இப்படியே பழச எங்களுக்கு கடத்தி கொண்டே இருந்தா, அப்ப இயேசு மரிச்சது வீணே. இயேசு மரிச்சதுக்கு என்ன அர்த்தம்? தனிய நாம இந்த பூமியில நாம எல்லா பாவ சாபங்களையும் அதனூடாக வந்த வியாதிகளையும் வேதனைகளையும் துக்கங்களையும் எல்லாத்தையும் அனுபவிச்சு அங்க மரிச்சு போய் இயேசு அங்க அந்த இடத்துல காண்றதுக்கு மட்டுமா இயேசு மரிச்சார்? சோ இந்த பூமியில எப்படி நாம சாத்தானை ஜெயிக்க முடியும்? எப்படி நாம சாத்தானால வந்த வியாதியை ஜெயிக்க முடியும்? எப்படி நாம சாத்தானால வந்த உபத்திரவங்கள் அல்லது வறுமைகளை ஜெயிக்க முடியும் என்று சொன்னா, நீங்க உங்களுடைய பழைய மனசுல இருந்து புதிய மனசை நீங்க மாற்றணும். அதுதான் புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம், வழி. ஆமென். சோ நீங்க உங்களோட மனசை நீங்க ஜெயிங்க, வெல்லுங்க. பழைய பாம்பாகிய சாத்தான் உங்களோட மனசை கொள்ளையிட்டு போகாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய வார்த்தையினால் உங்களோட மனசை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆமென்.
சோ பிசாசு எங்களை மனசுல போட்டுக்கொண்டே இருப்பான். பழைய பிசாசு, பைபிள் சொல்றது பழைய பாம்பு, பழைய சாத்தான். அவன் பேசிக்கொண்டே இருப்பான், எனக்கும் பேசிக்கொண்டே இருப்பான். எப்ப பார்த்தாலும் அது எங்கட வாயிலேயே சொல்ல வரும். எங்கட அப்பாவுக்கும் இருந்தது தானே டயபெட்டிஸ்? எஸ், இருந்தது. ஆனா நான் உறுதியாக நான் அவரோட நித்தமும் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரோட நான் நித்தமும் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். எஸ், அது உண்மையண்டா. அந்த உண்மையை இந்த சத்தியம் பொய்யாக மாத்தாரா இயேசுவே? அது உண்மையா அல்லது நீங்க உண்மையா? சாபம் உண்மையா ஆசீர்வாதம் உண்மையா? நீங்களே சொல்லுங்க. நீங்க சத்தியத்தால உலகத்தில் இருக்கிற உண்மையை ஜெயிக்க போறீங்களா அல்லது உலகத்தில் இருக்கிற உண்மையை நீங்க நம்பி சாத்தானோட வாழ போறீங்களா? உலகத்துல உலக ரீதியில உண்மையை பேச முடியும் எல்லாராலும், ரைட்? உலகத்துல இருக்கிற ரீதிய உண்மையாக பேச முடியும். ஆனா பைபிள் சொல்றது அதல்ல உண்மை, அதல்ல உண்மை. உண்மை இயேசுதான் உண்மை. உண்மை கிருபைதான் உண்மை. உண்மை சத்தியம்தான் உண்மை. இயேசு சிலுவையில செய்து முடிச்சதுதான் உண்மை. அதுதான் சத்தியம். சோ அந்த சத்தியத்தை, அந்த உண்மைய நீங்க உலகத்தில் இருக்கிற பொய்யான உண்மையை நீங்க என்ன செய்யலாம்? நீங்க இல்லாமக்கலாம், மேற்கொள்ளலாம். அதான் நான் சொல்றேன், அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. அவர் என்றைக்கும் உண்மை உள்ளவர் தான். இயேசு சொன்னார், பிதாவுடைய கிரிகளை தான் நான் செய்கிறேன். என் பிதா எதை செய்யறாரோ அதை நான் செய்கிறேன். 2 போட்டு சொன்னார், உனக்கு சித்தம் உண்டு சொத்தமா, எனக்கு சித்தம். இந்த பிதா செய்கிற கிரியை தான் நான் செய்கிறேன். அவர் ஆதி முதல் கிரியை செய்கிறவரா இருக்கிறார் என்றார். அப்ப நம்மளுடைய சுகம் யாற்ற கிரியா? பிதாவுடைய கிரியை. நீங்க நல்லாய் வாழ வேண்டும் என்கின்ற கிரியை யாற்ற கிரியா? பிதாவுடைய கிரியை. ஒரு மனுஷனை சொத்தமாக்கி விடுதலை ஆக்குறது யாற்ற கிரியா? பிதாவுடைய கிரியை. சோ அதனாலதான் நான் செய்கிறேன் என்று இயேசு சொன்னார். ஆமென். யோவான் 5 இருக்கு, நீங்க வாட்சி பாருங்க. பிதாவுடைய கிரியை தான் நான் செய்கிறேன். பிதா ஆதி முதல் கிரியை செய்து வருகிறார், ரைட்? அப்ப ஆதி முதல் அவர் என்ன செய்தாரோ அதைத்தான் நான் செய்கிறேன். அப்ப இயேசுனுடைய கிரியை என்னவாம்? எல்லாரையும் விடுதலை ஆக்குறது, எல்லாத்திலிருந்து, எல்லா காரியத்திலிருந்து. ஆமென். கிருபையை நம்புறவருடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்கிறார். ஆமென். அவர் செய்கிறார். அவர் இன்று வரைக்கும் செய்கிறார், இனியும் செய்வார், இனிமேலும் செய்வார். அவர் ஆதியில இருந்து கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அது எண்ணத்தினூடாக, கிருபையூடாக, கிருபையை நம்புறவருடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அதை இயேசு வெளிப்படுத்தினார். ஆமென். சோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்கிறார், இனிமேலும் செய்வார். ஆமென். அவர் ஓயாமல் அவர் செய்து கொண்டே இருப்பார். ஆனா ஒன்றே ஒன்று, நானும் நீங்களும் அவருக்குள்ள இளைப்பாற வேண்டும். நாம செய்ய வழிகிட்டமோ அவர் இளைப்பாறுவார், நாம் இளைப்பாருனா அவர் செய்வார். அதனாலதான் அவர் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க சொன்னார். அப்ப கிறிஸ்துதான் இன்றைக்கு நமக்கு ஓய்வு நாளாமே. சோ கிறிஸ்துவுக்குள்ள நாம நித்தமும் ஓய்ந்து இருக்கிற வேளையில, அது விசுவாசத்துல நாம உறுதியா இருக்கிற வேளையில, ஆமென்.
சோ ஓய்ந்திருக்கிறேன்னு சொன்னா நாம நினைக்க கூடாது, நாம ஒன்றுமே செய்யாம நம்ம விசுவாசத்துல நாம் என்ன செய்யறோம், எல்லா காரியத்திலையும் அந்த நம்பிக்கை நமக்கு விரைக்க நாம கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்ய உழைப்பாடுறோம். ஓகே, இயேசு சிலுவையில நம்முடைய பாவங்களுக்காக, ஆமென், நம்முடைய நோய்களுக்காக, நம்முடைய பலவீனங்களுக்காக அவர் மரிச்சார். ஆமென். நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்கு அவர் உயிர் தெளிந்திருக்கிறாராம். நாம் நீதிமான்களாக, அப்ப இயேசு உயிர் தெளிந்தா நாம நீதிமானாக்கப்பட்டோம். அப்ப நீதிமானாக்கப்பட்டோமாக இருந்தா என்னவாம், நீதிமான் ஆண்டவர் சொன்னார், நீ நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் அது அவனோட வருகிறது, அது அவனோட வருகிறது. ஆமென். அது என்னுடைய கிரியை அல்ல, என்னுடைய கட்டித்தனம் அல்ல, அது இயேசுனுடைய அன்பு, அவருடைய கிருபை. ஆமென். சோ இது என்னுடைய கட்டித்தனம் இல்லை, அது என்னோட வருகிறது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அது ஆபிரகாமுடைய கட்டித்தனம் இல்லை, அது அவனோட வந்தது, அவன் விசுவாசிச்சபடியால. சோ அதனால அவன் விருத்தி அடைஞ்சு போனான், அவனுடைய சந்ததிகள் விருத்தி அடைஞ்சது. அது வாக்குத்தத்தத்தின் சந்ததியாக, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட முத்தரிக்கப்பட்ட சந்ததியாக அந்த சந்ததி வளர்ந்துச்சு. அது கிறிஸ்துவின் சந்ததி என்று சொல்லப்படுது. ஆமென். சோ ஆகவே எத்தனை சொல்றீங்க, எஸ், நான் இயேசுவை, அவர் தலையாகி இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், இப்ப நான் அவரை நம்புறேன், அவருடைய கிருபை என் வாழ்க்கையில வல்லமையா கிரியை செய்யும். ஆமென். கிருபையுடைய வல்லமை மிக பெருசு. ஆமென். மரிச்ச லாசருவை உயிர்ப்பிக்க பண்ணின வல்லமை. ஆமென். சப்பானியை நடக்க பண்ணின வல்லமை, கந்தரியாருக்கு கண் கொடுத்த வல்லமை. ஆமென். குசுனோயை சுஸ்தமாக்கின வல்லமை. இப்படி எவ்வளவோ காரியங்களை செய்த வல்லமை. ரட்சிப்புன்றது தனிய, பாவ மன்னிப்பல்ல, ரட்சிப்புன்றது தனிய, தேவனுடைய வீட்டுல சேர்ந்தது மட்டுமல்ல, ரட்சிப்புன்றது உங்களோட வாழ்க்கையில நித்தமும் உங்களோட கிருபை உங்களோட வாழ்க்கையில வல்லமையாய் கிரியை செய்கிற ஒரு வாழ்க்கை. ஆமென். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள அவரோட சத்தியத்தில் நிலைப்பாடுற பொழுது இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில வல்லமையாய் கிரியை செய்து கொண்டே இருப்பார். ஆமென். அதான் பைபிள் சொல்லுது, அவருடைய கிருபையில் பிரவேசிக்கும் சலாக்கியத்தை அவருடைய கிருபையினால் பெற்றுக்கொண்டு நிலை கொண்டிருந்து, என்னத்துல நிலை கொண்டிருக்கிறோமா, கிருபையில, ஆசீர்வாதத்துல நம்ம நிலை கொண்டிருக்கிறோம், அவருடைய கிருபையில நிலை கொண்டிருக்கிறோம். ரோமர் 5:2. ஆமென். எங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம அவருடைய கிருபாசன தண்ட, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல நாம நிக்கிறோம். அவருடைய பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலத்துல பிசாசு வர முடியாது, தெரியுமா உங்களுக்கு? எப்ப நாம நம்பிக்கை இல்லாம போறோமோ, பரிசுத்த ஸ்தலத்தை குறிச்ச அறிவு, கிருபையில நிக்கிற அறிவு இல்லாம போறோமோ, அன்றைக்கு பிசாசு உங்களோட மனசுல கொள்ளையிட்டு உங்களை வஞ்சிக்க கூடும். ஆனா பரிசுத்த ஸ்தலத்துல பிசாசு வர முடியாது. ஆமென். சோ நன்றி இயேசுவே, தகப்பனே, உங்களுக்கு நன்றி. உங்களுடைய சத்தியங்களுக்காக நன்றி. இந்த வேளையில நாங்க அறிக்கை எடுக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க, நாங்க அறிக்கை எடுக்கிறோம். நாம உங்களுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிறோம் விசுவாசத்தின் மூலமாக. உங்களோட பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிறோம், கிருபாசனத்து அடியில நிற்கிறோம். நம்முடைய ஸ்தலம் கிருபாசனம், நம்ம பிரவேசிச்ச இடம் கிருபை. நாம ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி, நாம ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபர், வாக்குத்தத்தங்கள் பெற்ற ஒருவர், வாக்குத்தத்தத்தினால், அதோட வார்த்தையினால் மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டவர்கள், நாம் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டவர்கள். எத்தனை பேர் நீங்க அழைக்கிறீங்க? ஆமென். நன்றி இயேசுவே.
தகப்பனே, எங்களுக்குள்ள உங்களுடைய வார்த்தைகள், அதனுடைய வெளிப்பாடுகள் இன்னுமாய் போடுங்க. ஆமென். அந்த அந்த வெளிச்சத்துல நாம வாழணும். அந்த வெளிப்பாட்டில் இருக்கிற வெளிச்சத்துல நாம வாழணும். அதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வெளிச்சமா இருக்கு. அந்த வெளிப்பாடு இல்லாத பொழுது நாம் இருளுக்கு நடக்கிறவர்களா இருக்கு. எத்தனை பேருக்கு அந்த வெளிச்சம் வேணும்? தாப்பனே, அந்த வெளிச்சம் வேணும். எனக்கு உங்களுடைய வெளிப்பாடு, உங்களுடைய அன்பில் இருக்கிற வெளிப்பாடு, உங்களுடைய கிருபையில் இருக்கிற வெளிப்பாடு, ஆமென், உங்களுடைய வார்த்தையில் இருக்கிற வெளிப்பாடு இயேசுவே எனக்கு உண்டாகட்டும். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க தலையாகிய இயேசுவாக இருக்கிறபடியால, எங்களுடைய சரீரத்துக்கு நீங்க தான் தலையா இருக்கிறபடினால தகப்பனே, உங்களிடத்துல இருந்து எங்களுடைய அவயங்களுக்கு சகல ஆசீர்வாதமும் கடந்து வர்றதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. அந்த அதன்படி நாங்க ஒருவருக்கு ஒருவர் நாம ஜெபிக்கிறோம். தகப்பனே, உங்களை விட்டு, உங்களுடைய சத்தியத்தை விட்டு விலகாத நல்ல இருதயங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. அந்த இருதயம், அந்த அந்த காரியங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. உங்களுடைய நீதி சகல ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும் என்று சொன்னீங்க. அதே போல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் சகல ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாமத்தினால அது கிரியை செய்யட்டும். அவருடைய கிருபையின் வல்லமை ஒவ்வொருவரைக்கும் போகட்டும். எபிரேயர் 4:16 படி ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை, அந்த கிருபை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் சகாயம் செய்யட்டும். ரோமர் 16:20 சொல்லுது, சமாதானத்தின் தேவன் நம்முடைய சத்துருக்களை சீக்கிரம் நம்முடைய பாதப்படி போடுவார். எத்தனை பேர் தேவனுடைய சமாதானத்தை இந்த வேளையில பெறுறீங்க? தேவனுடைய சமாதானம் எந்தெந்த காரியத்தை குறிச்சு நீங்க கவலைப்பட்டீங்களோ, இன்றைக்கு அவருடைய வார்த்தையை கேட்டு உங்களுக்குள்ள வர்ற சமாதானம் தான் அந்த பிசாச நீங்க உங்களோட காலில் கீழே கொண்டு வாரீங்க. என்ற தேவனுடைய சமாதானத்தினாலதான், தேவனுடைய இளைப்பாறுதலினாலதான் நீங்க பிசாசை ஜெயிக்க முடியும் என்ற இந்த வசனம் நமக்கு கற்றுத்தரு. ரோமர் 16:20. இந்த வேளையில தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். அவன் எத்தனை பேர் சொன்னீங்க? the peace of God, peace of gospel, அவருடைய சுவிசேஷத்தில் இருக்கிற சமாதானம் சாத்தானை இப்பொழுதே என்னுடைய பாதப்படி ஆக்கி போடுகிறார். அடுத்த வசனம் அதே வசனத்துல சொல்ற, கிருபையும் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. தேவனுடைய கிருபை என்றைக்கும் உங்களுடைய இருதயத்தில் இருக்கும் மட்டும் உங்களுடைய அவருடைய சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். சமாதானம் ஆளுகை செய்கிற வேளையில சாத்தான் உங்களோட பாதப்படியிலான் இருப்பான். எப்ப நீங்க தேவ சமாதானத்தை இழக்கிறீங்களோ, பிசாசு உங்களோட வாழ்க்கையை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு. சொல்லுவோமா, இயேசுவே உங்களோட சமாதானம் எங்களை ஆளுகை செய்யுது. நன்றி இயேசுவே. இந்த காரியத்தை குறித்து உங்களோட சமாதானம் என்ன ஆளுகை செய்யுது. நன்றி இயேசுவே. நான் நிச்சயமாய் விடுதலை ஆவேன். நான் நிச்சயமாய் இந்த கட்டிலிருந்து விடுதலை ஆவேன். நான் நிச்சயமாய் இது இந்த காரணம் நான் அல்ல, நான் இளைப்பாறுகிறேன். உங்களோட கிருபை போதுமான. நீங்க ஏற்ற சமயத்துல சகாயம் செய்கிறவர். உங்களோட கிருபையை நான் நம்புறேன். நான் உண்மையா தகுதி இல்லாதவன் தான், ஆனா என்னை தகுதிப்படுத்தினது நீங்க. உங்களோட தகுதிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி இயேசுவே.
உங்களோட தகுதிக்காக நன்றி, நன்றி. சோ இந்த இந்த சூழ்நிலையில நீங்க நம்புங்க, இயேசு உங்களை தகுதிப்படுத்திருக்கிறார். மிக முக்கியமான ஒரு காரியம் சொல்றேன், மிக முக்கியமானது. சில வேளை நீங்க யோசிக்கிறீங்க, ஓ நான் இந்த பூமியில ஒரு கடன் இல்லாம, ஒரு கடனும் இல்லாம என்னால வாழ முடியுமா, எனக்கு இந்த தகுதி இருக்குதா என்று நீங்க சில பேர் யோசிக்கிறீங்க. சில பேர் நீங்க, ஓ இந்த வியாதியில இருந்து விடுதலையாக எனக்கு தகுதி இருக்கா என்று நீங்க உங்களோட தகுதியை குறித்து யோசிக்கிறீங்க. இல்ல சிலர் நீங்க, ஓ நான் இப்படியே இருக்கிறேனே, எனக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லையா, எனக்கு தகுதி இருக்கா என்று யோசிக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், அவரோட வார்த்தை சொல்லுது, தகுதி இல்லாத எங்களை அவர் தகுதியுள்ளவராக்குறார். ஆமென். சோ நாம மூல காரியத்தை நாம பெற்றுட்டோம், ரட்சிப்ப, பாவத்தில் இருந்து நாம விடுதலையாக்கப்பட்டோம். தகுதி இல்லாத எங்களை ஆண்டவர் நீதிமானாக்கி இருக்கிறார். அதுதான் எங்களுக்கு முதல் தேவை. அது எங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறபடியாலதான் நான் அந்த தகுதியை விட்டு இப்ப அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறேன். அந்த தகுதி என்னண்டா, இன்னைக்கு அநேக நீங்க, ஓ நான் இதுல ஒரு வியாதியே இல்லாம ஒரு விடுதலை உள்ளவனாக வாழ எனக்கு தகுதி இருக்கா என்றா, எஸ் இருக்கு. அந்த தகுதி இயேசு கிறிஸ்துவால. ஆமென். சோ இயேசு உங்களை தகுதி உள்ளவர் ஆக்குறார். அவர் மூலமாக நமக்கு ஜீவன் வந்திருக்கு. ஆமென். அவர் மூலமாக நமக்கு வந்திருக்கு. சோ அவர் தகுதி உள்ளவர் ஆக்குறார். சோ அந்த கிருபையை நம்புங்க, அந்த கிருபையை நேசியுங்க, அவருடைய அன்பை நேசியுங்க. என்றைக்கும் உங்களை விட்டு விலகாத அவருடைய அன்பை நேசியுங்க. அது தானாக உங்களை தகுதி உள்ளவராக மாற்றுவார். நாளடைவில் நீங்க எல்லாத்துக்கும் ஒரு தகுதி உள்ளவனாக மாறிக்கொண்டே போவீங்க. கிருபையில பெருக பெருக நாளாந்தம். ஆனா பிசாசு இவைகளை கேட்கறதுக்கு எங்களை விட மாட்டான். இன்னைக்கு சில வேளை நீங்க இப்ப கேட்க, ஓ நல்லா இருக்குது, அப்படியே அந்த வார்த்தையை கேட்கணும் போல இருக்கும். ஆனா உங்களோட வாழ்க்கை பிறகு நாளைக்கு அடுத்த செகண்டே அது உங்களை ஒரு பிஸி உள்ள மனுஷனாக உங்களை மாத்திரும். இப்ப கேட்க இருக்கிற அந்த ஒரு உணர்ச்சி, அந்த ஒரு வெறி, அந்த அவருடைய சமூகத்தை விட்டு போனோம்னா அது அப்படியே எல்லாம். ஆனா நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவருடைய ஜெபிக்க வேண்டிய ஜெபம், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை தியானிக்கிறதுல எனக்கு ஒரு ஆர்வம், அதுல ஒரு நேசம் எனக்கு உண்டாட்டு. அப்பொழுது உங்களோட அறிவு பெருக 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 உங்களோட சமாதானம் பெருகிக் கொண்டே போகும், கிருபை பெருகிக் கொண்டே போகும். ஏற்ற சமயத்துல சகாயம் செய்கிற கிருபை பெருகிக் கொண்டே போகும். அப்ப நீங்கள் அல்ல வாழ போறஸ். உங்களோட வியாதியை துரத்த போறது நீங்கள் அல்ல, உங்களோட கடனை துரத்த போறது நீங்கள் அல்ல, உங்களோட பிரச்சனைகளை துரத்த போறது நீங்கள் அல்ல. அவருடைய கிருபை செய்யும், அவருடைய வல்லமை செய்யும். மனுஷனோட வியாதியை துரத்தினது அவருடைய கிருபை. ஆமென். மரிச்ச லாசருவை திரும்ப உயிர்ப்பிச்சது அவருடைய கிருபை. சோ அதே போல உங்களோட வாழ்க்கை பெருகி கொண்டே போகும். ஆமென். கம்யூனிக்கலா கடந்து போமா. நன்றி இயேசுவே. இந்த எபிரேயர் 10 நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய வீட்டின் மேல் 21 வசனம். அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறார். ஆகவே துர்மனச்சாட்சி நீங்கி தெளிக்கப்பட்ட இருதயம். எத்தனை சொல்லுங்க. ஏன் அது தெளிக்கப்பட்டன்னு சொன்னா யூதர்களுக்கு தெரியும்.
அங்க கிருபாசனத்தண்டையில கொண்டு ரத்தத்தை தெளிப்பாய். சோ இப்ப நாம இயேசுவின் ரத்தத்தால தெளிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் சொல்றீங்க நான் தெளிக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டவன், முற்றுமுழுதாக ஒரு பூரணனாக்கப்பட்டவன்? ஆமென். பிதாவுடைய பார்வையில நான் ஒரு பரிசுத்தவான், ஒரு நீதிமான். காரணம், அந்த தகுதியை தந்தது நான் அல்ல, இயேசு. ஆகவே இந்த அப்பத்தை உட்கொள்வோமா? நன்றி இயேசுவே. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போறது நல்லதல்ல. சோ அப்ப பிள்ளைகளுடைய அப்பம் என்று ஆண்டவர் சொல்ல வார, பிள்ளைகளுக்கு அப்பம் இருக்குது. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அப்பத்தை கொடுப்பேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சுகத்தை கொடுப்பேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் பலத்தை கொடுப்பேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் விடுதலையை கொடுப்பேன், எல்லா காரியத்தையும். ஆனா நீங்க உங்களோட நம்பிக்கை எங்க இருக்கு? அதான் முக்கியம். ஆமென். உட்கொள்வோமா? இது அவருடைய ரத்தம், தெளிக்கப்பட்ட இருதயம். இந்த ரத்தத்தால, இயேசுவின் ரத்தத்தால நாம தெளிக்கப்பட்டோம். சுத்த ஜலத்தாவுடைய வசனத்தால் கழுவப்பட்டோம். அதுவும் கழுவப்பட்ட சரீரம், நம்முடைய சரீரம் கழுவப்பட்டதா இருக்குது. நன்றி. இந்த ரோமர் எத்தனாவது வசனம் சொன்னா, ஐ திங்க் ரோமர் 5 எடுப்போமா? ரோமர் 5